கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைய வேத பாடக்கூட்டம் அந்த நரகம் என்கிற ஒரு தலைப்பின் கீழே தான் தியானிக்க போகிறோம். பொதுவாக அந்த நரகம் அப்படிங்கிறது மனிதர்களுக்காக தேவன் ஆயத்தப்படுத்தினதே இல்லை. ஏசாயா 14ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் போதும், மத்தேயு சுவிசேஷம் 25:41 அந்த வசனங்களை வாசிக்கும் போதும் வாசிங்க. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். பாதாளங்கிற வார்த்தை பொதுவாக காமனா நிறைய இடத்துல அது சொல்லப்பட்டிருக்கு. அகாதமான பாதாளங்கிறது பாட்டம்லெஸ்ஸும்பாங்க. அது ஒரு இடத்துல தங்கி இருக்கிறது போல இல்லாம அப்படி ஒரு இடம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? சரி, இப்ப நம்ம நரகம் அப்படிங்கிற அந்த இதுல பல பிரிவா காரியங்களை தியானிக்க போகிறோம். கடந்த நாட்கள்ல அழுகையும் பற்கடிப்பும் இருக்கிற இடம் அப்படின்னு சொல்லி தியானிச்சோம். மத்தேயு சுவிசேஷம் 25:41 வாசிக்கும் போது இடது பக்கம் நிக்கிறவளை பார்த்து ஆண்டவர் சொல்வார், வாசிங்க. அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள், நித்திய அக்கினியிலே போங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரியா? அப்போ அந்த இடத்துல இந்த வேத பகுதிகளின் மூலம் அறிந்து கொள்கிறோம். இன்னும் கூட நல்லா சொல்ல போனா நரகம் என்கிறதுல அந்தி கிறிஸ்து, மிருகம் இப்படியெல்லாம் சொல்லப்படுறதுக்கெல்லாம் ரொம்ப மோசமான ஒரு இடத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 20வது வசனத்தையும் வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 19:20 வாசிங்க. அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ளதீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடே தள்ளப்பட்டார்கள். ஆமா, உயிரோடையே தள்ளப்பட்டார். இப்ப நரகம், பாதாளம், அழுகை, பற்கடிப்பு இப்படிப்பட்ட இடங்கள் எல்லாம் நிறைய விதத்துல சொல்லப்பட்டாலும் பிரத்யட்சமான இடங்கள் எல்லாம் சாத்தானுக்காகவும் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கார். பொதுவா வேதனை, மரணத்துக்கு பிற்பாடு வேதனைக்குரிய இடம் மனிதர்களுக்காக தேவன் ஆயத்தப்படுத்தவே இல்லை. அதை தேவன் விரும்புகிறதும் இல்லை. அதனால்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தெய்வ ஆட்டுக்குட்டியாய் ஆண்டவராய் இயேசுப்பா வெளிப்பட்டார். இப்போ நம்முடைய ஜீவியத்துல நரகம் என்பது நமக்குரியதே கிடையாது. ஆண்டவராய் இயேசுப்பா கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுத்து மீட்பை உண்டாக்கி ஆண்டவராய் இயேசுப்பா பரலோகத்துக்கு போய் இன்றைக்கும் பரிந்து பேசி மறுபடியும் வருவதுடைய நோக்கமெல்லாம் நாம் எல்லாரும் பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும். இன்னும் சொல்ல போனால் நம்முடைய ஆண்டவராய் இயேசுப்பாவுடைய வருகையின் தாமதம் கூட ஒருவரும் கெட்டு போக கூடாது, அல்லது நரகவாசிகளாய் சாத்தானுக்குரிய இடங்களுக்கு போய்விடக்கூடாது என்பதுதான் ஆண்டுடைய இரக்கம், ஆண்டுடைய கிருபை, ஆண்டுடைய காருண்யம். அப்படியே நம்ம ஆண்டவரை பற்றி, ஆண்டோடைய காரியங்களை பற்றி பேசலாம். அதனால நம்முடைய ஜீவியத்திலே நாம் நரகத்துக்குரியவள் அல்ல. நாம் நரகத்துக்கு போய்விடக்கூடாது என்பது நம்முடைய ஜீவியத்திலே ஆழமேறிய ஒரு வார்த்தையாக நம்முடைய ஜீவியத்திலே காணப்பட வேண்டும். நாம் பரலோகத்துக்குரியவள், நித்திய ஜீவனுக்குரியவள், நித்திய அக்கினிக்குரியவள் அல்ல, நித்திய ஜீவனுக்குரியவள். அப்போ ஏன் இதை சொல்றோமானா, நரகத்தை குறித்து தியானிக்கும் போது நமக்கு அப்படிப்பட்ட சில காரியங்கள் நம்முடைய ஜீவியத்துல இருந்தால் அதை சரிப்படுத்தி நாம் பரலோகத்துக்குரியவள் என்கிற உணர்வோடு நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்லுவோம். ஏன்னா நம்ம இனி நரகம் என்பதை குறித்து படிக்க ஆரம்பித்த பிற்பாடு இந்த வார்த்தைகள் எல்லாம் இடையில நம்ம சொல்வதற்கு சமயம் இருக்காது. ஆகையினால ஆரம்பத்துல நரகம் என்பதை குறித்து பிரசங்கம் கேட்பதற்கு முன்பாகவே நாம் நரகத்துக்குரியவள் அல்ல. அந்த மத்தேயு சுவிசேஷம் 25 செம்மறியா வெள்ளாடுகளை பார்த்து ஆண்டவர் சொல்லார், பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணின நித்திய அக்னியிலே போங்கன்னு சொல்றாங்க. அப்போ நம்முடைய ஜீவியத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்பதற்கு தான் இந்த வேத பகுதிகள் எல்லாம் நம்ம தியானிக்கிறோம். சரியா? இப்போ நம்முடைய தியானத்துக்கு நேராய் கடந்து வரும். வெளிப்படுத்தின விசேஷம்
21 அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்தால், இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தமும் இருக்கிற கடலிலே தள்ளப்படுகிற ஒரு 8 கூட்டம். வாசிங்க. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபசாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். ஆமா, நரகத்தின் ஒரு அனுபவம் என்று சொன்னால், ஒரு வாசஸ்தலம் அக்னி உள்ள இடம், அக்னி கடலான அனுபவம். மனிதனுக்கு அக்னியான கடல் ஒரு பெரிய இது, சரியா? அக்னி கடல், நெருப்பு உள்ள ஒரு கடல், நெருப்பு கடல். அக்னி கடல் என்று சொன்னால் என்ன? நெருப்பு கடல். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் நம்ம ரொம்ப கவனமா இந்த வேத பகுதிகளில் சொல்லப்பட்டிருக்க இந்த கூட்டம் எல்லாம் உண்மையா சொல்ல போனா இது புறஜாதிகளுக்குரியதே கிடையாது. ஏன்னா புறஜாதிகள் என்று சொல்லக்கூடியவள் வரக்கூடிய இடம் எங்க இருக்குன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 20:15 வாசித்தால், ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்படாதவர்கள் எல்லாம். வாசிங்கள். வெளிப்படுத்தல் 20:15 வாசிங்க. ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்னி கடலிலே தள்ளப்பட்டான். ஆமா, அக்னி கடலிலே தள்ளப்பட்டான். இந்த இடம் இப்ப இந்த பயப்படுறவர்கள் அவிசுவாசிகள் இதெல்லாம் யாருக்கு வரும்னா, தேவனை அறிந்த ஒரு கூட்டத்துல தான் இந்த இது வரும். காமனா சொன்னா ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்படாத எல்லாரும், அதாவது ஆண்டவராய் இயேசுவின் மூலமாக ரட்சிப்பின் அனுபவத்தை, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளாத எல்லாருமே எங்க போயிடுவாங்கன்னா அக்னி கடலுக்கு என்ன செய்வாங்க? காமனா ஒரு வார்த்தையா சொன்னா, ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்படாத எல்லாரும் எங்க போயிடுவாங்க? அக்னி கடல்ல தள்ளப்பட்டார்கள். ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்னி கடலிலே தள்ளப்பட்டான். இப்போ பொதுவா இப்ப நம்ம இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு ஜீவ புஸ்தகத்திலும் பரிசுத்தாவியானோருடைய அபிஷேகத்தை பெற்றதனால் ஆட்டுக்குட்டியானோருடைய ஜீவ புஸ்தகத்திலும் பேர் என்ன செய்யப்பட்டிருக்கு? எழுதப்பட்டிருக்கு. இந்த பேர் எழுதப்பட்டவர்களுடைய ஒரு கூட்டம் கூட தங்களுடைய ஜீவியத்திலே இந்த வெளிப்படுத்துகிற விசேஷத்துல நம்ம வாசித்தது போல அந்த 21:8 படியாக பயப்படுகிறவளாய் அவிசுவாசிகளாய் மாறும்போது அவள் எல்லாம் இரண்டாம் மரணமாகி அக்னியும் கந்தமும் என்ற கடலிலே தள்ளப்படும். பயப்படுகிறோம். நம்முடைய ஜீவியத்திலே பயம் இருக்கக்கூடாது அப்படின்னு கர்த்தர் நமக்கு உணர்த்துறாங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே வாசிக்கும் போது, ஜீவகாலமெல்லாம் அடிமைப்பட்டிருந்த மரண பயத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்கினார். இப்போ நமக்கு மரண பயம்ங்கிறது நமக்கு இருக்கவே கூடாது. சீசர்களை பார்த்து ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் கேட்டிருக்கிறார். கடல் கொந்தளிப்பு, சூறாவளி, காற்று நேரங்கள்ல பயப்பட்டிருக்கிறார். நம்முடைய லைஃப்ல சோதனைகள், போராட்டங்கள், தேவன் நம்ம கூட இருக்கிறது நமக்கு தெரிந்தும், அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சீசர்கள் படகுல ஆண்டவர் இருக்கிறத தெரிந்தும் பயப்பட்டாங்க. நம்முடைய லைஃப்ல தேவன் இருக்கிறார் என்பது தெரிந்து நம்ம பயப்படுவது ரொம்ப தவறான விஷயம். தெய்வீகமான ஒரு உணர்வு நமக்குள்ள இருக்கு, அவங்களுக்கு நல்லா தெரியுது. அதான் எழும்பி அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் கேட்கிறேன். நம்முடைய லைஃப்ல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். பயம் கர்த்தருக்கு பயப்படுற பயம் தான் நமக்கு தேவை. தெய்வ பயத்தோடு பரிசுத்தமாகுதலை பூர்ணப்படுத்த கடவுள். அந்த தெய்வ பயம் என்கிறது ஆண்டவர் என்ன நரகத்துல போட்டுரும், அக்னி போட்டுரும் அப்படிங்கிற விதத்துல அல்ல. ஐயோ நான் இந்த பாவத்தை செய்திடக்கூடாது. இப்ப உதாரணமா எடுத்து பார்த்தா பாருங்க, ஒரு ரோட்ல போகும்போது குண்டு குழியான ரோடு இருக்கும்போது நம்முடைய வண்டி புது வண்டியா இருந்தா, அல்லது நம்ம வண்டி புது வண்டியா இருந்தா, எனக்கு தெரிஞ்ச என்னுடைய அனுபவத்துல சொன்னா, இந்த 2 வீலர் பார்க்கிங் உள்ள இடத்துல எல்லாம் விடும்போது ரொம்ப கவனமா விடுவேன். ரொம்ப கவனமா விடுவேன். எதுக்கு? அடுத்த வண்டிகள்னால கிராச்சஸ் ஆயிடக்கூடாது. நம்ம வண்டியை எடுத்து பல விதத்துல யாரும் எடுத்து விட்டு நம்ம வண்டிக்கு எதுவுமே ஆயிடக்கூடாதுங்கிற ஒரு பயம் தான் உண்மையான பயம்.
நம்முடைய ஜீவியத்திலே இந்த உலகத்தின் காரியங்களினால் நாம் தீட்டுப்பட்டு விடாதபடிக்கு தேவன் வருத்தப்படுகிற நம்முடைய ஜீவியத்தின் நல்மனசாட்சியிலே குறை வருகிற விதத்திலே நாம் வாழ்ந்து விடக்கூடாது என்கிறதுல ஒரு பயம். தேவனுக்கு விரோதமாய் இவ்வளவு பெரிய பொல்லாப்பை செய்வது எப்படி? தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிற மனுஷன் அப்படி நினைக்கிறது. அப்ப நம்முடைய லைஃப்ல நம்ம கவனிச்சு பார்க்கணும், இந்த நாட்கள்ல நமக்கு எப்படிப்பட்ட பயங்கள் இருக்குதுன்னு பார்க்கணும். பயப்படுகிறவர்கள் இரண்டாம் மரணமாகி அக்னியும் கந்தவும் அக்னி கடல்ல தள்ளப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. இன்னைக்கெல்லாம் எடுத்து பார்த்தா தெய்வ ஜனங்கள் ஊழியர் எல்லாம் பார்த்தா அதிகமான பேருக்கு மரண பயம் இருக்கு. பரிசுத்தவான்களுடைய மரணம் கர்த்தரின் பார்வைக்கு அருமையானது. கிறிஸ்தியனுக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் என் தேகத்தை விட்டு பிரிந்து கர்த்தரோடு கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் அடைந்தாயிற்று முற்றிலும் தேறினவன் என்று எண்ணுகிறதிலே ஒன்று செய்கிறேன், நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேன் அதை பிடித்துக் கொள்ளும்படிக்கு ஆசையாய் தொடர்கிறேன். எதற்காய் பிடிக்கப்பட்டேன்? ஆண்டவரோடு கூட, ஆண்டோடைய முகத்தை பார்க்கிற விதத்திலே அவரோடு கூட நித்திய ராஜ்ய காலமாய் வாழ்வதற்காக தான் நாம் பிடிக்கப்பட்டோம். நான் நமக்குள்ள இந்த நாட்கள்ல ரொம்ப பெரிய பயங்கள் எல்லாம் நம்மை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறோம். உலக மனிதர்கள் அல்ல, இன்றைக்கு தெய்வ பிள்ளைகளாகி நம்மை பயம் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதா என்பதை பார்க்கணும். எந்தெந்த சூழ்நிலைகளில் எல்லாம் நாம் இந்த நாட்களிலே பயந்து கொண்டிருக்கிறோம் என்பதை கண்டறிய வேண்டும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் போது, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் போது வாசிங்க. ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படியாகவும் அப்படியானார். பயத்திலிருந்து விடுதலை ஆகிறதுக்காக தான் ஆண்டவராகிய இயேசுப்பா மரணத்தின் அதிகாரியாகிய சாத்தானை தம்முடைய மரணத்தினால் அழிக்கும்படிக்கு கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுத்தாங்க. எபிரேயர்கள் நிருபத்துல பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் எழுதும் போது அழகாக எழுதுவார். அவருடைய இரத்தத்தினாலே மகா பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் போவதற்குரிய ஒரு தைரியம் நமக்கு கிடைத்திருக்கு. உண்மையாய் ஒரு கர்த்தருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில அவருடைய இரத்தத்தின் தன்மை இருக்குமானால் பயம் இருக்காது, பயம் இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த இரத்தத்துக்குள் இருக்கிற நித்திய ஜீவன். அதான் ஆண்டவர் சொன்னாங்க, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அந்த ஜீவனின் வல்லமை அவனை பயத்திலிருந்து விடுதலையாக்கும். எந்த பெரிய கஷ்டத்தின் சூழ்நிலைகளிலும் அவன் பயப்படாமல் தெய்வ கிருபையினாலே அந்த சூழ்நிலையை அவன் சந்திப்பதற்கு ஆண்டவராய் இயேசுவின் இரத்தத்தினால் உண்டாகிற அந்த தைரியம் அவனை உருவாக்குகிறது. இந்த நாட்கள் எடுத்து பார்க்கணும். ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் இந்த வார்த்தையை சாதாரணமா நம்ம வாசிட்டு சாதாரணமா எடுத்துட்டு போயிடும். நம்முடைய வாழ்க்கையில தேவையில்லாத பயங்கள் வரும்போதெல்லாம் நம்ம ரொம்ப கவனமா எச்சரிப்பா நினைக்கணும். இன்னைக்கு பயத்தை ஒரு பெரிய பாவமா நம்ம அநேகர் எடுக்கிறது இல்லை. ஆனா தேவன் அந்த பயத்தை விரும்புறதும் இல்லை. அதுல மரண பயம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு இருக்கவே கூடாது. ஊழியர் விசுவாசிகளுக்கு மரண பயமே இருக்கவே கூடாது. மரண பயம் இருக்குமானா அது நம்முடைய வாழ்க்கையில கண்டிப்பா எங்கோ ஒரு இடத்துல நம்முடைய ஜீவியத்துல சுத்திகரிப்பற்றவர்களா இருக்கிறோம், அவருடைய இரத்தத்தின் வல்லமை நமக்குள்ள இல்லை என்பதுதான் அர்த்தம். ஆண்டோடைய ஒரிஜினலான இரத்தத்துக்குள்ள இருப்பது தைரியம். அந்த இரத்தம் பயப்படாது, அந்த இரத்தம் பயத்தை நீக்கும். அந்த இரத்தம் மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை நமக்கு கொடுக்கும். மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை விட்டு விடாதிருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமை சகோதரனே, சகோதரியா, அருமை தேவனுடைய பிள்ளையே, இந்த நாளிலும் இந்த வேத பாட கூட்டத்தில் பேசப்படுகிற அக்னி கடலுக்குரியவர்களுடைய வாழ்க்கையின் அனுபவத்தில் இருக்கிற காரியம் பயம். பயப்படுகிற அக்னி கடலிலே தள்ளப்படுவார்கள். எந்த சூழ்நிலையிலும் நாம் பயப்படாதவர்களா இருக்க வேண்டும். ஆண்டோட வேதம் சொல்லுது, மாம்சத்தை அழிக்கிறவர்களுக்கு நீங்கள் பயப்படாமல் உங்கள் ஆத்மாவை அழிக்க வல்லவர்களுக்கு பயப்படுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒருவேளை இந்த நாட்களில் தேவையில்லாத பயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால், உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிற ஒரு பெரியவர் என்று சொன்னது போல கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராய் இயேசுப்பா சிந்தின இரத்தத்தினால் நமக்கு கிடைக்கிற அந்த மிகுந்த பலனுக்கு ஏதுவான அந்த தைரியமுடையவளாய் தைரியமாய் கிருபாசன தண்டைக்கு சேர கடவும் என்று சொன்னது போல
அவருடைய இரத்தத்தினால் மகா பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் போகும்படியான ஒரு தைரியம் நமக்கு கிடைக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது போல, அந்த இயேசுவின் இரத்தத்தினால் ஒரு தைரியம் உள்ளவளாக, ஜீவன் உள்ளவளாக, அந்த இரத்தத்துக்குள் இருக்கிற நித்திய ஜீவன் உள்ளவளாக, அந்த இரத்தத்தினால் நமக்குள்ளே உண்டாகுகிற அந்த தைரியம் உள்ளவளாய் மாற்றப்படுவோமாக. அப்ப பயப்படுகிறவர்கள் அக்னி கடலிலே தள்ளப்படுவார்கள். இன்னைக்கு அநேகருக்கு பலவிதமான பயங்கள் இருக்கிறது. சத்தியத்துக்கு ஒப்பு கொடுக்கிறதுக்கு ஒரு பயம் இருக்கு. உலகத்தின் வேஷங்களை விட்டு வெளியே வருவதற்கு ஒரு பயம் இருக்கிறது. உலக வழிபாடுகளை விட்டு வெளியே வருவதற்கு பயமா இருக்குது. சில விதமான கலாச்சாரங்கள், அதை விளக்கி சொல்ல விரும்பல, கலாச்சாரமான அனுபவங்களை விட்டு வெளியே வருவதற்கு பயமா இருக்குது. சில குடும்ப பந்த பாசங்களை விட்டு வெளியே வருவதற்கு பயமா இருக்குது. கர்த்தருடைய பட்சமாய் நிற்பதற்கு பயப்படுகிறார்கள். சத்தியத்துக்காக நிற்பதற்கு பயப்படுகிறார்கள். ஒரு 300 பேர் கிதியோனி நாட்களிலே யுத்தத்துக்கு புறப்பட்டார்கள். மீதி எல்லா ஜனங்களும் போய்விட்டார்கள். 30,000 ஜனங்களுக்கு மேல ஓடிட்டாங்க. நம்முடைய ஜீவியத்தில் இன்றைக்கு அப்படிதான் இருக்குது. இன்றைக்கு இருக்கிற பெந்தகோஸ்த மார்க்கத்தை எடுத்து பார்த்தா தெய்வ பயம் இல்லை, மரண பயம், நரக பயமும் தான் இருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவதாக, அக்னி கடல் தள்ளப்படுகிற கூட்டம், நரகம் என்பதிலே அக்னி கடல் என்கிறதான பிரிவிலே போகிற கூட்டம் அவிசுவாசிகள். அவிசுவாசிகள் வாசியுங்கள். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அக்னி கடலிலே தள்ளப்படுவார். நீங்க யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 8-9 வாசித்தால், பரிசுத்த ஆவியானவர் வரும்போது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார்கள் என்று எழுதப்பட்டுவிட்டு 9வது வசனத்திலே அவர்கள் என்னை விசுவாசியாதனால் அப்படின்னு சொல்லி பாவத்தை குறித்து ஆவியானோர் கண்டித்து உணர்த்துவாங்கன்னு எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாததினால் பாவத்தை குறித்தும். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற அவிசுவாசம் பாவம். மனுஷகுமாரன் வரும்போது நம்ம அடிக்கடி ஏறக்குறைய ஒரு பிரசங்கத்துல எப்படி இந்த வார்த்தையை உபயோகப்படுத்துறோம், அப்படிப்பட்ட விதத்துல தான் இந்த நாட்கள் இந்த வார்த்தையை சொல்லி கொண்டு வருகிறோம். மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ, விசுவாச துரோகம் முந்தி நேரிடும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அருமை சகோதரியே, நம்முடைய ஜீவியத்திலே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய ஜீவியத்தின் விசுவாசம் எந்த அளவுக்கு காணப்படுகிறது? அவிசுவாசிகள் என்கிற அனுபவத்திலே நம்முடைய விசுவாசம் அவிசுவாசமாக மாற்றப்பட்டிருக்கிறதா? நாம் அவிசுவாசி என்கிற இடத்துக்கு வந்திருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அநேகருக்குள்ளே அவிசுவாசத்தின் அனுபவத்தில் இருக்கிற சந்தேகங்கள், அவநம்பிக்கைகள் காணப்பட்டு கொண்டே இருக்கிறது. தேவனை விசுவாசிக்க முடியவில்லை. வியாதி நேரங்களிலே தேவன் சுகமாக்குவார் என்று விசுவாசிக்க முடியவில்லை. ஒரு வியாதி நேரத்திலே நீங்கள் இருக்கிற சபையிலே ஒன்று தெய்வீக சுகத்தில் நீங்க நிற்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையானால் உங்களுக்கு தேவனிடத்திலிருந்து சுகத்தை வாங்கி தருகிற தெய்வ ஊழியர்களும் விசுவாசிகளும் இருக்க வேண்டும். ஊக்கமான ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அப்படிப்பட்ட ஊழியர்கள் விசுவாசிகளும் இல்லாவிட்டால் நீதிமான் தன் விசுவாசத்தினால் பிழைப்பான் என்று சொன்னது போல, நீங்கள் உங்களுக்குள்ளே மோசே விசுவாசத்தில் பெரியவனான போது என்று எழுதப்பட்டது போல, நீங்களும் கூட உங்களுடைய ஜீவியத்திலே உங்கள் விசுவாசத்தினால் உங்களுக்குள்ளே தனிப்பட்ட விதத்திலே உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொன்னது போல, நீங்கள் இருக்கிற சபை ஊழியர்களோ விசுவாசிகளோ உங்களுக்கு தெய்வீக சுகத்தை வாங்கி தர முடியாவிட்டாலும் தேவன் மூலமாய் சுகத்தை பெற்றுக் கொள்வதற்கு உங்களுக்கு ஜெபித்து உதவி செய்ய முடியாவிட்டாலும் உங்கள் விசுவாசத்தினால், வேதத்தில் வாசிக்கும் போது அநேகர் அவர்களுக்குள்ளே இருந்த விசுவாசத்தினால் தான் சுகத்தை பெற்றிருக்கிறார்கள். எரிகோவின் வழியில் இருந்த பர்தமே என்கிற குருடன் அதட்டப்பட்டான். சத்தம் போடக்கூடாது என்று சொல்லி அவனை அதட்டினார்கள். ஆனால் அவனோ விசுவாசத்தோடு ஆண்டவராய் இயேசுவை நோக்கி கூப்பிட்டான்.
12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீயும் கூட அவள் அவ்வளவு பெரிய கூட்டத்திலும் அவிசுவாசம் இல்லாமல் விசுவாசத்தோடு வந்து சுகத்தை அந்த வஸ்திரத்தை தொட்டு பெற்றுக்கொண்டாள். கானானிய ஸ்திரீயுடைய வாழ்க்கையிலும் கூட அவளுடைய மகளுடைய அந்த வேதனையான அனுபவத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்வதற்கு தேவன் அமைதியாய் இருந்த போது கூட அவள் விசுவாசத்தினால் அன்றைக்கு தன்னுடைய மகளுக்கு ஒரு விடுதலையை வாங்கி கொடுக்கிறவளாய் இருந்தாள். ஒரு திமிர்வாதக்காரனை 4 பேருடைய விசுவாசத்தை கண்டு ஆண்டவராய் இயேசப்பா சுகமாக்கினார். ஒரு 100க்கு அதிபதி ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு வீட்டுக்கு வருவதை அனுமதிக்காவிட்டாலும் தன்னுடைய வாழ்க்கையிலே தான் நம்புகிற சுகத்துக்காக நாடுகிற ஜெபாலயம் கட்டி கொடுத்ததான அந்த ஆண்டவரால் தன்னுடைய வேலைக்காரனை சுகமாக்க முடியும் என்று சொல்லி விசுவாசித்து அவன் சொன்ன வார்த்தைகளை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். நான் அதிகாரத்தை கீழ்ப்பட்டிருக்கிறேன், என்னுடைய அதிகாரத்தை கீழ்ப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். நான் ஒரு வார்த்தை சொல்லும் போது அந்த வார்த்தை நிறைவேற்றப்படுகிறது என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். ஒரு வார்த்தை நீங்கள் சொன்னால் போதும் என்று சொல்லி, அருமை தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் அநேக தெய்வ ஊழியர்களுக்கு, தெய்வ பிள்ளைகளுக்கு தங்களுடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்பார் என்கிற விசுவாசம், நம்பிக்கை இல்லை. அநேக ஊழியர்கள் எவ்வளவுதான் வியாதியஸ்தர்களுக்காக ஜெபித்தாலும் ஏசப்பாவின் மூலமாய் மருந்து இல்லாமல் சுகமாக்குவார் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கைகள் இல்லாமல் சந்தேகமுடைய ஊழியர்களாய் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். விசுவாசிகளும் சந்தேகமுடையவர்களாய் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் என்னை விசுவாசியாததனால் அவர்கள் பாவம் செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள் என்கிற விதத்தில் தான் அந்த யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே வெறும் தெய்வீக சுகத்துக்கு மட்டுமல்ல, அன்றாட வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் நமக்கு விசுவாசம் தேவையாக இருக்கிறது. பொதுவான விசுவாசம் என்று சொல்லி ஒன்று இருக்கிறது. பரிசுத்தவான்களுக்கு ஒரு விஷயம் ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசம் என்று ஒன்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் சொல்லும் போது சொல்லுகிறார்கள், நான் விசுவாசிக்கிறவர் என்னார் என்று அறிவேன், அவரிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை அந்நாள் வரைக்கும் அவர் காத்து கொள்ளுவார். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட விசுவாசங்கள் எல்லாம் இருக்கிறதா என்று சொல்லி கேட்டால் இல்லை என்றுதான் சொல்லக்கூடிய இடத்துல ஜனங்கள், ஊழியர்கள் பெருகி கொண்டிருக்கிறோம். அருமை சகோதரனே, சகோதரியே, அருமை தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையின் விசுவாசத்தை ஒரு தற்பரிசோதனை பண்ணி உன்னுடைய விசுவாசம் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது, உன்னுடைய விசுவாசம் அவிசுவாசமாய் மாறிக்கொண்டிருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவிசுவாசிகள் எல்லாம் 2ஆம் மரணமாகிய அக்கினி கடலிலே தள்ளப்படுவார்கள். இன்றைக்கு நம்முடைய ஜீவியத்தின் விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கடுகள விசுவாசம் என்று சொன்ன உடனே நம்மில் அநேகர் கடுகு உருண்ட சின்னது அப்படின்னு சொல்லக்கூடிய பல விளக்கங்களை சொல்லுவோம். அதாவது அவிசுவாசம் இல்லாமல் இவ்வளவு விசுவாசம் இருந்தாலும் அந்த விசுவாசம் நமக்கு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆகையினால் எத்தனை வருஷங்களாயும் எவ்வளவு பாட்டுகள் பாடி, எவ்வளவு ஆராதிக்கிறது போல, எவ்வளவு பிரசங்கங்கள் பண்ணி, எவ்வளவு பிரசங்கங்கள் கேட்கிற இடத்தில் இருந்தாலும் நம்முடைய உள்ளான ஜீவியத்திலே தேவன் எதிர்பார்க்கிற, நம்மிடத்தில் விரும்புகிற விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று சொன்னது போல நம்முடைய ஜீவியத்திலும் கூட விசுவாசம் இல்லாமல் இருக்குமானால் நம்முடைய ஜீவியத்திலும் அவிசுவாசி என்கிற இடத்துக்கு வருகிறோம். அவிசுவாசி என்கிற இடத்துக்கு வரும்போது நம்முடைய ஜீவியத்திலே நாம் அக்கினி கடலுக்குரியவளாய் மாற்றப்பட்டு விடுகிறோம். ஆகையால் கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த நாட்களிலே தேவனை விசுவாசிக்கிற விசுவாசத்திலே வளர வேண்டும். ஒரு தேவனுடைய பிள்ளைடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய சிறப்பான அம்சம், ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ள தேவன் விசுவாசத்தை ஆரம்பித்திருந்தால், உங்களில் விசுவாசத்தை ஆரம்பித்தவர் கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் நடத்தி முடிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமை தேவனுடைய பிள்ளைகளே, உள்ள விசுவாசம் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டிருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் விசுவாசத்தில் தேறி கொண்டிருக்கிறீர்களா என்பது பாருங்கள். உங்களுடைய விசுவாசத்தினால் நீங்கள் பிழைத்துக் கொண்டிருக்கிறீர்களா என்று ஆராய்ந்து பாருங்கள். உங்கள் விசுவாசத்தினால் நீங்கள் உலகத்தை ஜெயித்து கொண்டிருக்கிறீர்களா என்று பாருங்கள். உங்கள் விசுவாசத்தினால் உங்களுக்கு எல்லாம் கைகூடி வருகிறதா என்று பாருங்கள். உங்கள் விசுவாசத்தினால் நீங்கள் பதட்டமற்றவர்களாய் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா என்று ஆராய்ந்து பாருங்கள். உங்கள் விசுவாசத்தினால் ஏனோக்கை போல நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கேற்ற பிரியமான பிள்ளைகளாய் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறா என்பதை ஆராய்ந்து பாருங்கள். உங்கள் விசுவாசம் உங்களை தேவ எச்சரிப்புள்ளவர்களாய் நோவாவை போல வேலையை ஆயத்தப்படுத்தக்கூடிய இடத்தில் உங்களை ஜீவியத்தை மாற்றி இருக்கிறதா என்று ஆராய்ந்து பாருங்கள். உங்கள் விசுவாசத்தினாலே நீங்கள்
தேவன் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிற இடத்திலே விசுவாசத்தினாலே ஏசப்பா நமக்குள் வாசமா இருக்கிறார் என்று எழுதப்பட்டது போல தேவன் உங்களுக்குள் வாசமா இருக்கிற அளவுக்கு உங்கள் விசுவாசம் வளர்ந்திருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பாருங்கள். உங்கள் விசுவாசம் வளராமல் உங்கள் விசுவாசம் குறைந்து போய் நீங்கள் இன்றைக்கு அவிசுவாசி என்கிற இடத்திலே நீங்கள் இருப்பீர்கள். ஆனால் நாம் அப்படிப்பட்ட நிலவரத்துக்கு வரும்போது அக்கினி கடலுக்குரியவளாய் மாற்றப்படுகிறோம். நம்ம ஒருவரும் கூட அந்த நிலவரத்துக்கு வரக்கூடாது. ஆண்டவராய் இயேசுவின் பெரிதான கிருபையினால் ஒவ்வொரு நாள் விசுவாசத்தில் வளர்ந்து வருக வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஆபிரகாமுடைய சரீரம் நாளுக்கு நாள் செத்து கொண்டிருந்த போது கூட வேதம் சொல்லுகிறது, முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மைமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனானான். அல்லேலூயா. இரண்டாவது, அக்கினி கடலுக்குரியவர்கள் அவிசுவாசி. மூன்றாவதாக வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் நமக்கு யார சொல்லுது? வாசிங்க. அருவருப்பானவர்களும். இப்போது அருவருப்பான வெறுக்கப்படக்கூடியவர்கள். அருவருப்பு என்பதே நமக்கு அருவருப்பு என்று சொன்னால் நம்ம வெறுக்கக்கூடியது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான காரியங்கள் அருவருப்பா இருக்கும். சிலருக்கு சில வாடைகள் அருவருப்பா இருக்கும், சிலருக்கு சில தோற்றங்கள் அருவருப்பாக இருக்கும், சிலருக்கு சில கிரியைகள் அருவருப்பாக இருக்கும், சிலருக்கு சில கலர்கள் அருவருப்பாக இருக்கும், நிறம் அது கூட சிலருக்கு அருவருப்பா இருக்கும். சிலருக்கு சில விதமான பேச்சுகள் அருவருப்பா இருக்கும். சிலருக்கு அருவருப்பா இருக்கிற பேச்சு சிலருக்கு இன்பமா இருக்கும். சில பொருட்கள் ரொம்ப அருவருப்பா சிலருக்கு தெரியும். இப்படியே அருவருப்பு அப்படின்னா நிறைய சொல்லிட்டு போறோம். வேதத்திலிருந்து அருவருப்புன்னு எடுத்தோம்னா அது ஒரு பெரிய பைபிள் ஸ்டடியா மாறி. தேவனுக்கு பிரியமற்றவதான ஒரு அனுபவம், தேவன் வெறுக்கிற காரியம். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. அருவருக்கிறார், வெறுக்கிறார். தேவன் வெறுக்கிற விஷயங்கள், தேவன் வெறுக்கிற கிரியைகள் நம்மிடத்தில் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். என் பிரியமே, என் ரூபவதியே, என் மணவாளியே, என் சகோதரியே, என் ராஜஸ்திரியே, என் உத்தமியே அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறோமா, அல்லது நம்ம வெறுக்கப்படக்கூடிய அருவருப்பான கிரியைகளோடு காணப்பட்டு கொண்டிருக்கிறோமான்னு பார்க்கணும். பாவம் ஒரு ஜனத்தை அருவருப்பான இடத்துக்கு கொண்டு வந்துடும், கீழ்த்தரமான இடத்துக்கு கொண்டு வந்துடும். இப்ப நம்முடைய ஜீவியத்தில் அப்படிப்பட்ட பாவத்தின் காரியங்கள், பாவத்தின் கிரியைகள் இருக்கிறான்னு சொல்லி ஆராய்ந்து பார்க்கணும். பாவம் தேவன் அருவருக்கிறது. தேவன் நம்மளை கண்டு விலகி போகக்கூடிய அனுபவம். தேவனுக்கு கோபம் ஊட்டுகிற விதத்தில் உள்ளது. சிலருடைய கிரியைகளின் நிமித்தம் சிலர் விட்டு சிலர் ஒதுங்கி போக நினைப்பாங்க. அந்த மாதிரி தேவன் அருவருக்கிற விஷயம். எக்ஸாம்பிளுக்கு அந்த 7 சபைகள்ல ஒரு சபை லவோதிக்கா சபை எடுத்தா இதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்லிட்டு போனா, 3ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது லவோதிக்கா சபையின் நிலவரத்தை பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு சொல்ல 14வது வசனம் 17வது வசனத்தை வாசிங்க. நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்க. பாருங்க, அதில் உள்ள செயல்கள் எல்லாம் தேவன் அருவருக்கக்கூடிய விஷயமான விதமா இருக்கும். வாசிங்க. நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணமாய் இருக்கிறதை அறியாமல். பாத்தீங்களா, நிர்வாணமாய் இருக்கிறதை அறியாமல். பாத்தீங்களா, என்ன சொல்லலாம், சில இடங்கள்ல ரொம்ப மோசமான நிலவரத்துல சிலருடைய காட்சிகள் இருக்கும். அது சிலருக்கு ரொம்ப அருவருப்பார். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிர்பாக்கியம் உள்ளவன், பரிதபிக்கப்பட்டவன், தரித்திரன், குருடன், நிர்வாணி. இந்த எப்படி சொல்லலாம் அப்படி சொன்னா, சில இடத்துல அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துறதுக்கு யோசிக்கிறேன். ஆனாலும் சில இடத்துல பாத்தீங்கன்னா அந்த மனநலமை பாதிக்கப்பட்டது போல இருக்கிற சில மனிதர்கள் சரியான வஸ்திரம் இல்லாத நிலவரத்துல ரொம்ப மோசமான விதத்தில் உள்ள செயல்களோடு காணப்படுவார். நிர்வாணமான நிலவரத்துல, மோசமான நிலவரத்துல இருக்கிறத பார்த்திருப்பீங்க. நீங்க அப்படியெல்லாம் பார்த்திருக்கீங்களான்னு தெரியல. அது ஒரு அருவருப்புக்குரியான விஷயம். இதுதான் ஆண்டவர் சொல்றார், அருவருக்கப்படத்தக்கது.
இன்னைக்கு எழுத்தின்படியே பார்த்தீங்கன்னா மனிதர்களுடைய வஸ்திரங்கள் எல்லாம் முகம் சுளிக்கிற விதத்துல மாறிக்கிட்டே இருக்குது. ஆண் பெண் இருபாலாடைய வஸ்திரம் இல்ல பெண்களுடைய வஸ்திரம் எல்லாம் அதிகபட்சமாய் நல்ல ஒரு தெய்வீகமான மனிதர்கள், நல்ல ஒரு ஒழுக்கத்துக்குரிய மனிதர்கள் முகம் சுளிக்கிற விதத்துல உள்ள விதத்துல ட்ரெஸ் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு. அதனால்தான் சொல்லியிருக்கு. அதுல நீங்க வாசித்து பாருங்க, 18வது வசனத்தை வாசிங்க, அழகா சொல்லியிருக்கு. நான் நீ ஐஸ்வர்யவனாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய பாத்தீங்களா, உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களை என்னிடத்தில் வாங்கிக்கொள். உள்ளான ஜீவியத்திலும் சரி, வெளியான ஜீவியத்திலும் சரி, தேவன் அருவருக்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கைக்குள் இருக்கக்கூடாது. வெட்கமான அந்தரங்க காரியங்களை வெறுத்து அப்படின்னு இருக்கு. இந்த நாட்கள்ல நம்ம சரியான ஒரு தெய்வீகமான ஒரு அனுபவம், அந்த பாவ கிரியைகள் நமக்குள்ள இல்லாம இருப்போமானாதான் நல்லது. பாவ கிரியைகளின் அனுபவத்துல வஸ்திரங்கள் மற்றும் உள்ளதான காரியங்கள் தேவன் விரும்பாத விதத்திலே தெய்வீகமான மனிதர்களுக்கு அல்லது ஒழுக்கமான மனிதர்களுக்கு முகம் சுளிக்கிற விதத்தில் நம்முடைய வாழ்க்கையின் ஜீவியம் இருக்குமானால் அது அருவருக்கப்படத்தக்கது. அருவருப்பானவர்கள் எல்லாம் ஒரு மனுஷங்களா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நம்ம வாழ்க்கை வந்துடக்கூடாது. அப்படி இருப்போமானா அது நரகத்துக்குரிய இடம். நாம் தரிக்கிற வஸ்திரங்களானாலும் நம்முடைய செயல்களானாலும் நம்முடைய கிரியைகளானாலும் ஆண்டவருடைய கிருபையினாலே ரொம்ப ஆசீர்வாதமான அனுபவத்துக்குள்ளதான காரியமா இருக்க வேண்டும். ரோமருக்கு எழுதின நிருபத்திலே அழகான ஒரு வசனம் இருக்கும். அந்த வசனத்திலே சொல்லியிருக்கும், ரோமர் 14ஆம் அதிகாரம் 17-18 வாசியா. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாயிருக்கிறது. இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாயிருக்கிறான். பாத்தீங்களா, அழகா சொல்லி, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதி சமாதானம் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷம். இவைகளில் கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாயிருக்கிறான். நம்முடைய ஜீவியத்தை நம்ம ஆராய்ந்து பார்த்து இந்த நாட்களிலே அருவருப்புக்குரிய காரியங்களை நம்மை விட்டு விலக்கணும். எப்போது ஒரு டைம் நம்ம அந்த அருவருப்புங்கிறத குறித்து ஒரு சின்ன ஸ்டடி தனியா எடுக்கணும். 4வது கொலைபாதகர்கள் வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 21:8 வாசித்தா கொலைபாதகர்கள் வாசிங்க. கொலைபாதகரும் அப்படின்னு இருக்கு. தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகன் என்று சொல்லியிருக்கு. யோவான் தன்னுடைய நிருபத்தில் எழுதும் போது தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுலயும் அந்த சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான், இருளானது அவன் கண்களை குருடாக்கி விடுகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 9 வாசிங்க. அப்புறம் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் இருளானது அவனுடைய கண்களை குருடாக்கினதுனால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாது. பாத்தீங்களா, கொலைபாதகன். நம்முடைய ஜீவியத்துல நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகன். தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய ஜீவியத்துல இப்படிப்பட்டதான இடத்துல இருக்கிறோமா என்று ஆராய்ந்து பார்க்கணும். சகோதரனை பகைக்கிற பகை சிலருக்குள்ள மன்னிக்க முடியாத அனுபவங்கள். பகை எப்ப இருக்கும் நமக்குள்ள, மன்னிக்க முடியலன்னா தான் அது பகையாவே இருந்துகிட்டு இருக்கும். பழி வாங்கணும்னு நினைக்கும் போது தான் அது நமக்குள்ள பகையா இருக்கும். இப்போ நம்ம ஜீவியத்துல அப்படிப்பட்டதான அனுபவத்துல பகைக்கு இடம் கொடுக்கவே கூடாது. யார் மேலும் வருத்தங்கள் கசப்புகள் வருவதற்கு இடம் கொடுக்க கூடாது. அதனால ரொம்ப கவனமா தேவனுடைய பிள்ளைகள் இருக்கணும். கசப்பு, வைராக்கியம், மன்னிக்க முடியாத அனுபவங்கள், பகையுடைய அனுபவங்கள் நமக்குள்ள வரும்போது நாம நம்முடைய ஜீவியத்திலே நித்திய ஜீவனை இழந்து விடுகிறவர்களாய் காணப்படுகிறோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் போது, 1 யோவான் 3:15 வாசிக்கும் போது வாசிங்க. தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று. பாத்தீங்களா, நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா அர்த்தம் என்ன? அவன் பரலோகத்துக்கு போக முடியாது, நரகத்துக்கு தான் போவான். கொஞ்சம் கூட யார் மேலே நமக்குள்ள பகை, வருத்தங்கள், கசப்புகள் வரவே கூடாது.
ஓ, இரண்டாம் மரணமாகிய அக்கினி கடலிலே தள்ளப்படுகிறவர்கள் யாருன்னு சொன்னா கொலைபாதகர்கள். தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகன். எழுத்தின்படி உள்ள கொலை ஒரு பக்கம் இருக்குது, ஆனா இது பகை, வெறுப்பு, சகோதர அன்பில்லாத அனுபவம், மன்னிக்க முடியாத அனுபவம், மறக்க முடியாத அனுபவம், பழி வாங்குற எண்ணம், வெறுக்கப்படும்படியான பகையை மனசுல வச்சுக்கிட்டு இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாட்டும். நான்காவது அக்கினி கடலுக்குரியவர்கள் யார் என்று சொன்னால் பகை கொலைபாதகர்கள். 5 வேதத்துல வாசிக்கும் போது வாசிங்க. விபசாரக்காரரும். விபசாரக்காரர். விபசாரம் அப்படிங்கிற வார்த்தை வேசித்தனம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. வேசித்தனம் என்பது திருமணம் ஆகாமல் தவறான வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி பைபிள் மூலமா எடுத்துக்கொள். விபசாரம் என்பது புருஷன் மனைவி என்கிறவர்கள் தங்களுடைய புருஷன் மனைவிக்கு உண்மையற்றவர்கள். மனைவியை தள்ளி விடுகிறவன், சரியான காரணம் இல்லாம மனைவியை தள்ளி விட்டு அவங்க கல்யாணம் பண்ணாலும் அது விபசாரம் பண்ணுகிறதற்கு அடையாளமாக இருக்கு என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய ஜீவியத்தில் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும், விபசாரம் அப்படிங்கிறதான அனுபவத்துல வாழ்கிறார்களா? இது ஒரு விதமான திருப்தியற்ற ஒரு வாழ்க்கை. இன்னொரு விதத்துல சொன்னா ஒரு இச்சையின் வாழ்க்கை தான் இதை காட்டும். இது ஒரு சரீரத்துக்கு விரோதமான ஒரு பாவம் அல்லது ஒரு இச்சை, ஒரு திருப்தியற்ற ஒரு வாழ்க்கையை தான் இது காட்டுகிறது. போதும் அப்படிங்கிற ஒரு திருப்தி இல்லை. ஆண்டோட வேதம் சொல்லுது, ஏவாளை வேதம் ஆண்டோர் கொடுத்த போது ஏற்ற துணை அந்த ஒரு திருப்தி இல்லாத ஒரு நிலவரத்தை தான் இது காட்டுது. இப்ப நம்ம கூட ஆராய்ந்து பார்க்கணும் இந்த நாட்கள். நம்ம சபைகள்ல இந்த அனுபவங்கள் குறைவு, எழுத்தின்படியே இல்லை. ஆனால் வளர்ந்து வருகிற பெரிய சபைகள், ஆள் கூட்டம் இருக்கிற சபைகள் எல்லாம் இந்த அனுபவங்கள் இருக்கிறது. நம்ம இந்த கன்வென்ஷன்களுக்கு எல்லாம் போகிற இடங்கள் எல்லாம் பார்க்கும்போது இப்படிப்பட்டதான காரியங்கள் இருக்குது. சில நேரம் சில பாஸ்டர்ஸ்கள் நம்ம பிரசங்களை கேட்டுட்டுன்னு சொல்லுவாங்க, சில நேரங்கள்ல இப்படி சொல்லுவாங்க. அந்த பிரசங்கங்கள் ஜனங்களுக்குள்ளே ஒரு சுத்திகரிப்பு உண்டாகும் போது சரியாக பேசப்பட்டதாக சொல்லக்கூடிய இடங்கள் இருந்திருக்கு. நம்முடைய ஜீவியத்திலும் கூட இந்த விபசாரம் என்கிற பாவத்தின் அனுபவம் இருக்கக்கூடாது. படைச்ச தெய்வத்துக்கு தெரியும் யார் கண்ணை நம்ம மூடிடலாம், யாரையும் நம்ம எப்படி செய்திடலாம், சாட்சிக்குரியவளாக நம்ம நடந்து காட்டி சாட்சி வாங்கிடலாம். ஆனால் நம்முடைய ஜீவியத்திலே தேவனுக்கு பார்வைக்கு நம்ம விபசாரக்காரர்கள் என்கிற இடத்துல இருக்கக்கூடாது. போதும், திருப்தியான ஒரு வாழ்க்கை இருக்கிறதுல மனரம்யமாய் திருப்தியாய் வாழ்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இது 5வது காரியம் போதும் என்று நினைக்கிறேன். 6 சூனியக்கார். வாசிங்கள். சூனியக்காரரும். ஆமா, சூனியக்காரங்கிறது நம்ம மற்றவங்களுக்கு துரோகம் பண்றது, வஞ்சிக்கிறது, மற்றவங்களுக்கு எதிராக செயல்படுகிறது, அவங்கள கெடுக்கிறது, அவங்க அழிஞ்சு போறதுக்குள்ள காரியத்தை செய்யறது, பிறருக்கு விரோதமாக நாம் செயல்படுகிற காரியம் தான் சூனியக்கால். பல விதங்களில் இந்த சூனியக்காலுடைய செயல்களை சில நேரங்களில் நம்முடைய ஜனங்கள் செய்துறாங்க. சரியான ஒரு தெய்வீகமான ஒரு அறிவு அல்லது பொதுவான ஒரு நியாயமான ஜீவியத்துக்குரிய அறிவு கூட இல்லாம சில தெய்வ பிள்ளைகள் இந்த சூனியக்காலெல்லாம் மாறிடுறாங்க. ஒரு விசுவாசியை கெடுக்கிறதுக்கும், விசுவாசிகள் ஊழியர்களுக்கு விரோதமாகும், சில விதமான ஊழியர்கள் கூட சில விசுவாசிகளுக்கு ஊழியக்காரெல்லாம் மாறி விடுகிறார்கள். சூனியம் வச்சு பல விதமான தெய்வ ஜனங்களுக்கு விரோதமாக பஞ்சகமான என்னது ஆவியிலே கபடற்றவர்கள், ஆவியிலே எளிமை உள்ளவர்கள், கபடற்ற உத்தம இஸ்ரவேலனேன்னு சொல்லி நாத்தானை பார்த்து ஆண்டவர் சொல்றாங்க. இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள். இப்போ சூனியக்கால் என்று சொன்னால் இருதயம் சுத்தமற்றவர்கள். வாயில நல்லா பேசுவாங்க, இருதயத்துல வேற விதமான சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருக்கும். பேச்செல்லாம் கேட்கும் போது சில நேரங்கள்ல ரொம்ப நல்லா தான் இருக்கும், ஆனா உள்ளான ஜீவியத்துல பார்த்தா எப்படி குழி வெட்டலான்னு சொல்லியே யோசிச்சுட்டு இருப்பாங்க. எப்படி கலகத்தை உண்டாக்கலாம், எப்படி குழப்பத்தை உண்டாக்கலாம் அப்படிம்பாங்க. பேசும்போது பார்த்தா வெண்ண அப்படியே இதாதை போல இருக்கும் பேச்சு, ஆனா இருதயத்துல பார்த்தா அப்படி இருக்காது. அதான் அந்த சூனியக்காரருடைய புத்திங்கிறது. பழைய காலங்கள்ல நாங்கெல்லாம் சின்ன பையனா இருக்கும்போது இந்த சூனியக்கார கதையெல்லாம் சில கதைகள் படிச்சிருப்போம். நம்முடைய ஜீவியத்துல நம்ம சூனியக்காரெல்லாம் இருக்கக்கூடாது.
ஆமா, உள்ளும் புறமும் ஒரே அனுபவத்தில் இருக்கணும். ஆமா, ஆண்டோடைய பிள்ளைகள் மற்றவங்களை கெடுக்கிறதற்கு, மற்றவர்களுக்கு வேதனை கொடுக்கிற விதத்துல யாருக்கும் யாரும் எந்த குடும்பத்துக்கு கூட துரோகம் பண்ணுகிற விதத்துல சூனியம் பண்ணுகிறது போல சூனியக்கார செயல்களை செய்யக்கூடாது. இந்த சூனியக்காரருடைய அனுபவம் இருக்கிறவர்கள் எல்லாம் இரண்டாம் மரணமாகி அக்னி கடல்ல தள்ளப்படுவார்கள். இருதயத்திலே சுத்தமுள்ளவள் பாக்கியவான்கள், தேவனை நீதியிலே உமது முகத்தை தரிசிப்பே. சவுல் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சூனியக்கார புத்தி உள்ள காய்மகாரமாய் பார்த்தான். எப்படி பார்த்தானா? யோவாப் ஒரு சூனியக்கார புத்தி உள்ளவன், அப்சலோம் ஒரு சூனியக்கார புத்தி உள்ளவன். இப்படி வேதத்துல நிறைய சூனியக்கார புத்தி உள்ளவங்களை நம்ம பார்க்க முடியும். அவங்க முடிவுகள் எல்லாம் ரொம்ப மோசமா இருந்திருக்கு. எசபேல் ஒரு சூனியக்கார புத்தி உள்ளவன். நம்முடைய ஜீவியங்கள்ல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த மாதிரிப்பட்ட சூனியக்கார புத்திகளோடு நம்ம வாழவே கூடாது. அப்படிப்பட்ட பொல்லாத சுபாவங்களோடு வாழவே கூடாது. இது ஒரு வகை எடுத்து பார்த்தா பொல்லாத கேரக்டர்னு கூட நம்ம சொல்லலாம், பொல்லாத சுபாவங்கள்னு கூட சொல்லலாம், இருதயத்துல மறைந்திருக்கிற பொல்லாத சுபாவங்கள்னு கூட சொல்லலாம். வெளியே அன்பா பேசுறது போல இருக்கும், உள்ளுக்கு குப்பு குப்பு கும்புனி கோபம் எரிஞ்சிட்டு இருக்கும். உள்ள பொறாம நமக்கு குணம் இருக்கும், வெளியே பார்த்தா ரொம்ப அன்பா இருக்கிறது போல நம்ம காட்டிக்கிடும். உள்ள அவங்களுக்கு விரோதமா ஏதாவது செய்யணும் விடக்கூடாதுன்னு நீ நினைக்கிற இடத்துல இருக்கும், ஆனா நம்ம வெளியே பார்த்தா அவ்வளவு நைஸா பேசுறது போல இருக்கும். அந்த மாதிரி இந்த சூனிய புத்திகள் எல்லாம் நமக்கு இருக்குமானா நம்ம நித்தியத்துல இரண்டாம் மரணமாகி அக்னி கடல்ல தள்ளப்பட வேண்டிய இடத்துல ரொம்ப 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 கவனமா இருக்கும். 6, 7 வேதத்தில் வாசிக்கும் போது விக்கிரக ஆராதனைக்காரர்கள் வாசிங்க. விக்கிரக ஆராதனைக்காரரும். ஆமா, 7 விக்கிரக ஆராதனைக்காரர், எழுத்தின்படியும் சரி ஸ்பிரிச்சுவலாவும் சரி. நம்ம விக்கிரக ஆராதனைன்னு சொன்னா நமக்கு தெரியும், கொலோசியர்ல அழகா எழுதிருக்கு, பொருளாசை என்கிற விக்கிரக ஆராதனை, பொருளாசை என்கிற விக்கிரக ஆராதனை அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் அந்த பொருளாசை ஆகிய விக்கிரக ஆராதனை இன்னைக்கெல்லாம் எடுத்து பார்த்தா ஊழியர்கள் விசுவாசிகள் எல்லாருக்குமே ஏறக்குறைய இந்த பொருளாசை ரொம்ப கூடிக்கிட்டே இருக்கு. நாளுக்கு நாள் பொருளாசையில வளர்ந்துகிட்டே இருக்கிறாங்க. அநேக தெய்வ பிள்ளைகள் ஊழியர்கள் எல்லாம் இன்றைக்கு பொருளாசையில ரொம்ப பெருகிட்டே இருக்கிறாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஆமா, தேவனுடைய பிள்ளைகள் அப்படிப்பட்டதான பொருளாசையின் அனுபவங்கள் எல்லாம் நம்ம வரக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில எப்போதும் இந்த உலகத்துல வாழும் போது இந்த விக்கிரக ஆராதனையுடைய அனுபவம் இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய அன்புக்கு மேல எதுவுமே நமக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. ஆண்டவராய் இயேசுப்பாவை தவிர வேற எதை நேசிச்சாலும் அது விக்கிரகம் தான். மனிதர்களை நேசிச்சாலும் சரி, பொருளை நேசிச்சாலும் சரி, நம்மளே நாம நேசிச்சாலும் சரி, தன்னை தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்து என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீசனா இருக்க மாட்டான். தன் ஜீவனை காக்கிறவன் இழந்து போவான், என் நாமத்து நிமித்தம் தன் ஜீவனை இழக்கிறவன். சில பொருட்கள் சிலருக்கு விக்கிரகமா இருக்கும், சில மனிதர்கள் சிலருக்கு விக்கிரகமா இருக்கிறாங்க, சிலருக்கு அவங்க சரீரமே விக்கிரகமா மாறிடுது, சிலருக்கு பணம் பெரிய விக்கிரகமா ஆயிருது. பாவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் விக்கிரக ஆராதனையின் அனுபவம் இருக்கக்கூடாது. தேவனை விட இயேசுப்பா விட எதை நேசிச்சாலும் நம்ம சபிக்கப்பட்டுரும். அப்ப விக்கிரக ஆராதனை என்று சொல்லும் போது நம்முடைய ஆண்டவரா இயேசுப்பா விட தேவனை விட நம்ம எதை நேசிச்சாலும் நம்ம என்னதான் செய்யறோம், விக்கிரக ஆராதனையின் அனுபவம் உடையவளா இருக்கிறோம். ஆமா, தேவனை விட்டுக்கிட்டு ஏதாவது ஒரு சில பக்கத்துல ஏதாவது ஒரு கையினால் செய்யப்பட்ட ஒரு பொருள் கிட்ட போய் நிக்க கூடாது. ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற அனுபவம். ஸ்பிரிச்சுவலா எடுக்கும் போது பொருளான அன்புக்குரியது நமக்கு விருப்பமான பொருட்கள் ஆண்டவரை விட இயேசுப்பா விட மேன்மையான இடத்துக்கு வரக்கூடாது. எதையும் எப்பவும் இழக்கணும். நம்முடைய ஜீவனே நம்ம இழக்க வேண்டிய இடத்துல வரும்போது நமக்கு முன்பாக இருக்கிற எதுவுமே நமக்கு பெருசா இருக்கக்கூடாது. கடமையாய் நம்ம அதுக்கு மேல எவ்வளவு அன்பு செலுத்தணுமோ அந்த அளவுக்கு அன்பு செலுத்தி அதுக்கு எவ்வளவுக்கு நம்ம ஆதரவா இருக்கணுமோ அந்த அளவுக்கு இருக்கணும். அந்த எல்லையை விட்டு மீறிடக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. இன்றைக்கு சிலருக்கு நகை ஒரு விக்கிரகமாய் மாற்றப்பட்டிருக்கிறது, பொருள் விக்கிரகமாய் மாற்றப்பட்டிருக்கிறது, சில சொத்துகள் விக்கிரகமாய் மாற்றப்பட்டிருக்கிறது, பணம் விக்கிரகமாய் மாற்றப்பட்டிருக்கிறது. சிலர் தங்களுடைய வாழ்க்கையில தேவனோட ஊழியத்தை பெரிய விக்கிரகமா மாற்றி வச்சிருக்கிறாங்க. ஊழியம் 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 பாங்க. ஒரு கூட்டத்தை பார்த்து உங்களை அரியன் என்று சொல்லக்கூடிய கூட்டம் எல்லாம் ஆண்டவுடைய சித்தம் அல்ல. ஊழியம் ஊழியம் நீ ஓடின கூட்டம், விக்கிரக ஆராதனை.
ஏழாவது விக்கிர ஆராதனை, பொருளாசையின் விக்கிர ஆராதனை. வாசிங்க அந்த வசனத்தை. பயப்படுகிறவர்களும் இல்ல, பொருளாசையின் விக்கிர ஆராதனை. ஆகையால் விபசாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரகாராதனையான பொருளாசை, விக்கிராராதனையாகிய பொருளாசை. அப்போ நம்முடைய லைஃப்ல விக்கிராராதனையாகிய பொருளாசை நமக்குள்ள இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஏழாவது அந்த வசனத்துல கடைசி வார்த்தையை வாசிங்க, முடிச்சிடும் அன்னைக்கு. பொய்யர் அனைவரும். பொய்யர் அனைவரும். பொய்யர் என்று சொன்னால் அர்த்தம் என்ன? உண்மையற்றவர்கள். உண்மையற்றவர்கள். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று சொன்னால் உண்மை உள்ளது. உனக்கு இருக்கிற கொஞ்ச பலத்துல நீ உண்மையாயிருந்தாய், கொஞ்சத்திலே உண்மையாயிருக்கிறவன் அநேகத்துக்கு அதிகாரியாய் மாறும். பொய்யன் அப்படின்னு சொன்னா உண்மையற்றவர்கள். கர்த்தர் நமக்கு கொடுத்த அழைப்பு, தெரிந்து கொள்ளுதல், ஊழியம், இவைகள்ல உண்மையா இருக்கணும். தாளந்துல உண்மையா இருக்கணும். உண்மை உள்ளவள் என்று எண்ணி நம்பிதான் கர்த்தர் இந்த ஊழியத்துக்கு, இந்த விசுவாசி என்கிற இடத்துக்கு, இப்படிப்பட்ட சத்தியத்தை கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட நற்பொருளை காத்து அப்படின்னு சொல்லியிருக்கு. சத்தியத்துக்கு உண்மையான ஒரு சாட்சியா இருக்கணும். சிறிதும் பெரிதுமான காரியத்துல உண்மையா இருக்கணும். அனனியா சப்பீராள் உண்மையற்றவளாக இருந்தார். கேயாசி உண்மையற்றவனா இருந்தான். யூதாஸ் உண்மையற்றவனா இருந்தான். ஆகான் உண்மையற்றவனா இருந்தான். உண்மையாய். காயின் உண்மையாய் பலி செலுத்தல. பொய்யன், பொய். ஆகான் பொய் சொல்லுகிற விதத்துல மறைச்சு வச்சிருந்தான். கேயாசி பொய் சொல்லுகிற விதத்துல மறைச்சு வச்சிருந்தான். அனனியா சப்பீராள் மறைச்சு வச்சிருந்தான். யூதாஸ், உங்களில் ஒருவன் என்னை காயட்டி கொடுப்பாங்கும் போது நானும் சொல்லி அப்பமும் கேட்கிறான். பொய்யர். உண்மை. தனிப்பட்ட ஜீவியத்திலும் ஊழியத்திலும் தேவனுடைய பிள்ளைகள் எங்க உண்மை சொல்லணும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். ஆண்டோடைய பிள்ளைகள் எப்பவும் உண்மையா இருக்கணும். பாவியாகி என் மேல் கிருபையாயிரு. உண்மையா சொன்ன உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். அந்த காரணத்தில் என்ன செய்கிறீர்? ஞானத்தை வெளிப்படுத்துகிறீர். உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். இப்ப நம்முடைய வாழ்க்கையில பொய்யர், எழுத்தின்படியும் போய் சொல்லிட்டு தெரியக்கூடாது. பொய்யர் என்கிறது ஏறக்குறைய ஒரு நடிப்பு, நாடகம், மாயமாலமான ஜீவியம் தான் சொல்ல முடியும். ஒரு விதமான மாயக்காரனுடைய வாழ்க்கையை தான் காட்டும். வெளியே பார்த்தா வெள்ள, உள்ள பார்த்தா கொள்ளெண்ணெய் மாதிரி. உண்மை உள்ளவர்கள், சர்வ வல்லமுள்ள தேவனாய் கர்த்தர் நம்மை அப்படிதான் இருக்கிறார். உண்மையும் சத்தியமானவர்கள் அவரோடு கூட நடப்பார். தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாட்கள் ஆராய்ந்து பார்க்கணும். அக்கினி கடல், நரகம் பார்ட் 2, அக்கினி கடல். 8 பேர் போறாங்க. பயப்படுகிறவர்கள், அவிசுவாசிகள், அருவருப்பானவர்கள், கொலைபாதகர்கள், விபசாரக்கார், சூனியக்கார், விக்கிராராதனைக்கார், பொய்யர். நம்முடைய ஜீவியத்தை ஆராய்ந்து பார்க்கணும். நாம இதுக்கு அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. நாம் ஜீவனுக்காக, நித்திய ஜீவனுக்காக, அழிவற்றவர்களாக ஆண்டவராய இயேசுப்பாவோடு கூட இருப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கும். இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் நம்முடைய ஜீவியத்தில் வரக்கூடாது. லேசா நம்ம ஜீவியத்தில் வர்றது போல சாத்தான் நம்மளை சோதிக்கும் போதும் சரி, சோதனைக்கு உட்படுத்தும் போதும் சரி, நம்முடைய ஜீவியத்தில் உடனே ஜாக்கிரதை, எச்சரிக்கை ஆயிரும். நம்முடைய ஆண்டவராய இயேசுப்பா சீயோனை கட்டி தமது மகிமையில வெளிப்படும் போது நித்திய ராஜ்யத்துக்குரியவர்களாக, இப்படிப்பட்டதான் அக்கினி கடலுக்கு தப்பினவர்களாய் நாம் மாத்திரமல்ல, கர்த்தருடைய பிள்ளைகளுடைய குடும்பம், நம்முடைய தேசத்திலும் பெருங்கூட்டம் ஜனங்களை கர்த்தர் இந்த அக்கினி கடலுக்கு தப்பி நித்திய ஜீவனுக்குரியவர்களாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.